ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க வரோம்னா, சிஸ்டம்னா என்ன, அதோட டைப்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரோம். நம்ம வந்து லீனியர் நான் லீனியர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து டைம் வேரியன்ட் அண்ட் டைம் இன்வேரியன்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் மூலமா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எப்படி கேட்பாங்கன்னா, செக் வெதர் த ஃபாலோயிங் சிஸ்டம்ஸ் ஆர் டைம் வேரியன்ட் ஆர் நாட்னு கேட்பாங்க. இப்படி கொடுத்துருப்பாங்க. y of t is equal to x of t cos 15/t தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம இது டைம் வேரியண்டா அல்லது இன்வேரியண்டான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஃபார்முலா பாருங்க. இதோட ஃபார்முலா t x of t minus t y of t minus t. ஓகேவா? இதுல x of t இது வந்து டிரான்ஸ்போஸ் அல்லது இன்வெர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ஈக்குவலா இருந்தால் நம்ம வந்து அதை இன்வேரியன்ட்னு சொல்லுவோம். நாட் ஈக்குவலா இருந்தா வேரியன்ட். ஓகேவா? x of t minus t னா என்னது? x of t is equal to இதுக்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? x of t க்கு பதிலா x t minus t போடுவோம். y of t க்கு பதிலா y of t minus t போடுவோம். ஓகேவா? அதே இதுல t கொடுத்திருக்க இடத்துல வந்து t மைனஸ் டி மாத்துவோம் ஈக்குவல் டு கண்ட்ரோல்ல. ஓகேவா? இப்ப நான் சம் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன், இன்னும் உங்களுக்கு டீடைல்டா புரியும். ஓகேவா? பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, LHS ஈக்குவல் டு நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHS ஃபார்முலா என்ன? t x of t minus t தான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதை x of t ஈக்குவல் டு x t minus t போட போறோம். y of t இருக்கிற இடத்துல என்ன போட போறோம்? y t minus t போட போறோம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? y of t ஈக்குவல் டு x of t cos 15/t கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன போட போறோம்? y of t இருக்கிற இடத்துல y of t minus t மாத்த போறோம். அந்த y of t எடுத்துட்டு y of t minus t போட்டலாமா? இந்த x of t எடுத்துட்டு x of t minus t போட்டலாமா? இந்த இது அப்படியே வரும். cos 15/t. இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது இது வந்து LHS. இது LHS ஓட ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்க. RHS equal to y of t minus t equal to இதுதான் RHS. y is equal to t minus t. இந்த t minus t t வர்ற இடத்துலலாம் t minus t போட போறோம். ஓகேவா? இதான் RHS குள்ள ஃபார்முலா. இதுல t வர்ற இடத்துல எல்லாம் என்ன போட போறோம்? t minus t போட போறோம். ஓகேவா? given உங்களுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க? y of t is equal to x of t cos 15/t தான் வந்து சம்மு. இதுல என்ன போட போறோம்? t எடுத்துட்டு நம்ம t minus t போட போறோம். y அப்படியே எழுதிக்கோங்க. t எடுத்துட்டு என்ன போட போறோம்? t minus t போட போறோம். x அப்படியே எழுதிக்கோங்க. t எடுத்துட்டு என்ன போட போறோம்? t minus t போட போறோம். cos அப்படியே வரும். 15π அப்படியே வரும். t எடுத்துட்டு என்ன போடுவோம்? t minus t போடுவோம். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த RHS-உம் LHS-உம் ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. சோ என்ன எழுதலாம்? 1 not equal to 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட். இது வந்து LHS, இது RHS. ரெண்டு ஈக்குவலா இல்லைன்னா அது என்னது? டைம் வேரியன்ட். என்ன எழுதிடலாம்? இது வந்து டைம் வேரியன்ட். அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்க. y of t is equal to e x of t ன்னு கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதுல y of t எடுத்துட்டு நம்ம y t minus t போடுவோம். x of t எடுத்துட்டு x of t minus t போடுவோம். ஓகேவா? LHS பொறுத்தவரையில. சோ y t எடுத்துட்டு என்ன போடுவோம்? y of t minus t போடுவோம். x of t எடுத்துட்டு என்ன போடுவோம்? x of t minus t போடுவோம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். RHS பொறுத்தவரையில என்ன போடுவோம்? t இருக்கிறதுலாம் t எடுத்துட்டு t minus t போடுவோம். ஓகேவா? t இருக்கிற எல்லா இடத்துலயும். ஓகேவா? சோ என்ன எழுத போறோம்? y of இங்க t இருக்கா? சோ என்ன போடுவோம்? t minus t equal to இந்த e போட்டுக்கிடுவோம், x அப்படியே போட்டுக்கிடுவோம். t இருக்கிற இடத்துல என்ன போடுவோம்? t minus t போடுவோம். ஓகேவா? அப்ப ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? LHS equal to RHS. சோ 1 and 2 equal. சோ டைம் இன்வேரியன்ட். அவ்வளவுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இது நீங்க சும்மா உங்களுக்கு புரியறதுக்காண்டி நான் உங்களுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சிருக்கேன். இதை ஷார்ட்டா வந்து இப்படி எழுதிடலாம். ஓகேவா? டைரக்டா நம்ம எழுதிக்கலாம். இது வந்து செகண்ட் சம் என்னது? டைம் இன்வேரியன்ட். தேர்ட் பாப்போமா? தேர்ட் பாருங்க. y of n கொடுத்திருக்கோம். y of t ஓ y of n ஓ ஃபார்முலா t கொடுத்திருந்தா t, n கொடுத்திருந்தா n. மத்தபடி வேற எந்த சேஞ்சும் இருக்காது. ஓகேவா? y of n is equal to x squared n minus 1 கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஃபார்முலா எப்படி இருக்கும்? t of x n minus n y of n minus n வரும். இப்போ n இருக்கிறதுல n minus n போடுவோம். ஓகேவா? இதுல x of n minus x of n இருக்கிற இடத்துல x of n minus 1 போடுவோம். y of n இருக்கிற இடத்துல y of n minus 1 போடுவோம். ஓகேவா? டிஃபரன்ஸ் புரியுதுல? LHS வந்து என்ன பண்ணுவோம்? இந்த இது அப்படியே எழுதிக்கோங்க. y of n இருக்கிறதுல என்ன போடுவோம்? இதுதான் LHS. இது LHS கண்டுபிடிக்க போறோம். இந்த டேர்ம் கண்டுபிடிக்க போறோம். x of n இருக்கிறதுல x of n minus n போடுவோம். y of n இருக்கிறதுல y of n minus 1 போடுவோம். என்ன இருக்கு? y of n இருக்கு. சோ என்ன எழுத போறோம்? y of n minus n equal to இந்த x squared அப்படியே போட்டுக்கோங்க. x of n க்கு பதிலா நம்ம என்ன போடுவோம்? n minus n போடுவோம். இங்க ஆல்ரெடி n minus 1 இருக்கு. சோ இந்த n எடுத்துட்டு n minus n போடுவோமா? n minus n ஆல்ரெடி ஒரு minus 1 இருக்கனால minus 1. இந்த minus n இங்க கூட எழுதிக்கலாம். n minus
இப்படி கூட எழுதிக்கலாம் n மைனஸ் n மைனஸ் ஒன்னு கூட எழுதிக்கலாம். n எடுத்துட்டு நம்ம இந்த n எடுத்துட்டு நம்ம என்ன போடுவோம் n மைனஸ் n அப்புறம் அங்க உள்ள மைனஸ் ஒன். ஓகேவா? ஸோ என்ன எழுதுவோம் y ஆஃப் n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்ட் n மைனஸ் ஒன் மைனஸ் n. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் LHS. ஓகேவா? அடுத்து RHS பாருங்க. RHS என்ன பண்ணுவோம் இந்த டேர்முக்கு பதிலா n ஈக்குவல் டு n மைனஸ் n n இந்த டேர்ம் அப்ளை பண்ணுவோம் n-க்கு பதிலா. ஓகேவா? சோ இங்க n இருக்கு அதுக்கு பதிலா என்ன போடுவோம் y ஆஃப் n மைனஸ் n போடுவோம் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே போடுவோம். n இருக்கிற இடத்துல என்ன போடுவோம் n மைனஸ் n போடுவோம். சோ n மைனஸ் n இந்த ஒரு மைனஸ் ஒன் அதுல இருக்கிறது அப்படியே வரும். ஓகேவா? அப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கா, அப்போ 1 ஈக்குவல் டு 2. இது வந்து டைம் இன்வேரியன்ட். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க. y ஆஃப் n ஈக்குவல் டு x ஆஃப் n பிளஸ் n x n மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க. இப்போ LHS பொறுத்தவரையில என்ன போடுவோம் y ஆஃப் n எடுத்துட்டு என்ன போடுவோம் y ஆஃப் n மைனஸ் n போடுவோம். x ஆஃப் n எடுத்துட்டு என்ன போடுவோம் x ஆஃப் n மைனஸ் n போடுவோம். n அப்படியே எழுதிக்கிடுவோம். இந்த x ஆஃப் n-க்கு பதிலா என்ன போடுவோம் x ஆஃப் n மைனஸ் n போடுவோம். x ஆஃப் n மைனஸ் n போடுவோம். அந்த மைனஸ் ஒன் அப்படியே வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். RHS பொறுத்தவரையில என்ன செய்வோம் n இருக்கிற இடத்துல எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு n மைனஸ் n போடுவோம். ஓகேவா? இப்போ y ஆஃப் இதுக்கு பதிலா n மைனஸ் n ஈக்குவல் டு x ஆஃப் இதுக்கு பதிலா n மைனஸ் n போடுவோம். இங்க ஒரு n இருக்கு, இதுக்கும் என்ன செய்வோம் n மைனஸ் n போடுவோம். அப்புறம் x ஆஃப் இங்க ஒரு n இருக்கு, சோ x ஆஃப் போட்டு n மைனஸ் n மைனஸ் ஒன் இந்த இதுக்கும் போடுவோம். ஏன்னா n ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம n மைனஸ் n போடுறோம். ஓகேவா? சோ இதுக்கும் வரும். அப்ப இது செகண்ட் ஈக்குவேஷன். இது RHS. இது LHS, இது RHS. ஈக்குவலா இருக்கா? ஈக்குவலா இல்ல. ஏன்னா இங்க இருந்து n மைனஸ் n இருக்கு, இங்க n இருக்கு. சோ நாட் ஈக்குவல். இது வந்து என்னது டைம் இன்வேரியன்ட். ஓகேவா? நாட் ஈக்குவல்னா வேரியன்ட், ஈக்குவல் இருந்தா இன்வேரியன்ட். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சா? இதுல உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.